பெருமானே சத்தமிட்டு நீயும் வந்தால் பித்தம் தீருமானே அதை முன்னே நானடி கட்டி மொத்த தாயண்டி கமல் கனை வாட்டுதடி கட்டிலுக்கு வயண்டி ஐயோ ஐயோ அம்மா ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறாய்? ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறாய்? பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் நான் பாடுவேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி பேரெடுக்க படைத்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே என்ன அழகாக இருக்கிறேன். உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. என்ன பண்ணலாம்? உண்மைதான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். திருமணம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ முடியாது மாமா. நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கலாம். திருமணம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அந்த 10 பிள்ளைய உன்முகம் போல் தான் இருக்க வேண்டும். ஒண்ணு போறதுக்கே வழி நான் எங்க 10 தரேன். இந்த காலகட்டத்திலே அண்ணன் தனிமை காத்திருக்கிறேன். ஏன் வர வேண்டும்? போராட்டாவுக்கு மாவு ஒரு முத்தம் இல்லை 1000 மாமா இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை வரவில்லை? எப்படி காட்சியளிக்கிறார்? ஐயோ இவன் தேன் அடிக்கணும் மாமா. நீலா காயுது காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் தெரிஞ்சிடுச்சா? பூ எடுத்து வச்சுக்கலாம், பொட்டு எடுத்து வச்சுக்கலாம், பொட்டு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முடிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அம்மால நாங்க செஞ்சோம் கட்டி அடித்து ஒரே ஒரு முத்தம் தர முடியாது. அந்த நிலா ஏ ராசாத்திக்காக அண்ணன் மூடு கொஞ்சம்
உடல்வாட ஒரு கோடி துயரந்தான் மேகமாக யாரோ காரண உடல்வாட ஒரு கோடி துயரத்தான் ஊரார் பார்க்க பாடும் பாடலா முடியாது இப்போதே என்ன செய்ய போகிறேன் நாய் பிரியவாயா
கொலகார பாவி அவளை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிட்டாங்க. அவளை மடக்கி பிடித்து அவளை ஒரு வழி செய்து விட்டு ஊரா முட்டை பொண்ணை வைக்கா போற நாய் சிலப்புற மாதிரி சிலப்புற வைக்கா போறக்கார வந்து உங்க சூத்த கீச என்ன பண்ண வைக்காலாம் வாழை போர் போட்டு வரேன் மாலை ஒரு சாட்சி வேலை நமக்கு தான் ஓடிவிடலாம். இவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பாப்பா எனது வாழ்க்கையில் எத்தனை பெண்கள் பார்த்திருக்கிறேன். திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆமா, என்னை விட அழகான ஒருவன் இருக்கிறார். வைக்க போற உள்ள தண்ணி போவாங்க அழகான எங்கேயுமே கிடைக்க முடியாது உனக்கு. நான் சமையல் தாலி கட்டிடுறேன். பார்த்தா தாலி அறுத்துருவாங்க. திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது. இந்த இடத்தை விட்டு என்னால போக முடியாது. அங்கதான் வைக்க போடலாச்சு இல்லையா? போயிடுமா செல்ல போன செத்துட்டுக்கிறாடா பாரு. உம்மால கொலை கேஸ், உம்மால வைக்க போற கேஸ் பிள்ளைங்க வச்சா கூட வெளியே வர முடியாது. கண்டகாரனை பார்த்தா விட்டுருவாங்க. சாட்சிக்காரன் முடிவாங்க கொலை வேற ஓடி வருகிறானே. தண்ணீர் கொண்டு வர தந்தவனுக்கு என்னப்பா நடந்தது? என்னப்பா மனிதனை பாடி பேசுகிறாய்? பக்கம் ஆத்து துறக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தன்ன நம்பி இருக்க
மண்ண தானாகே வளர்ந்த மரம் தாயாரி தந்தையாரை கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடும் நதி ஒரு தருக்கும் சொந்தமில்லை அப்பா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தன்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பத்தி போட்டா நம்ம தமக்கு பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது ஆத்து துறக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா உனக்கோ இரு பார்வைகளும் இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கெடுத்து அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர் நான் கிடையாது. நீ பேசக்கூடாது. இந்த அனந்த கானகத்தில ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். தங்கச்சி ஐயா, அவங்க தங்கச்சி ஐயா, தங்கச்சி ஐயா, எப்படி சொல் பாருங்க. நான் சாதாரண வேலை கிடைக்காது ஐயா. ஒரு நாட்டில் இளவரசர் ஐயா, ஒரு நாட்டில் இளவரசனா? ஐயா
நாடு எந்த நாடு? தாய்த்தந்தையா? உன்னுடைய பயிர் என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். ஆமையா இரு கண்களும் தெரியாம இந்த காலகத்தில இப்படி அனாதையாக வர காரணம் ஐயா இது எங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. அப்படி உங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா சத்திய நீதி தவறாது சத்திய ஒரு நாட்டை ஆண்டு வந்தார். அந்த தந்தை சத்தியசீல மன்னன். சத்தியசீல மன்னர். ஆமையா சத்தியசீல மன்னருக்கும் சத்தியாவதிக்கும் புத்துக்களாக 3 செல்வங்கள் பிறந்தோம். சொல்லுவாங்க. ஆமா, செல்வம் ஒரு பெண் செல்வம். அண்ணன் பெயரோ முரளி. முரளி என்னுடைய பெயரோ முத்து ஐயா. என்னுடைய தங்கையோ ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை முத்தழகி ஐயா, முத்தழகி. முத்தழகியா? இல்லடா இல்ல ஜாவா. என் பேட்டா சிம்ரன். என்னுடைய வாழ்க்கையிலே இது விளையாடி விட்டது ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா சத்தியம் நாட்டை சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வந்து மன்னருக்கு மகளாக பிறந்த நாள். சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் நேரத்திலே எங்கள் வாழ்க்கையிலே அச்சொரு நாள். புதுசா வந்திருக்கு புதினா கட்டினி, புதுசா வந்திருக்கு புதினா கட்டினி. அப்படின்னு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியுதுப்பா. இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பெரியவங்க சவுகாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பெரியவங்க தான், பெரியவங்களோட தான் இருக்கிறேன். ஆனா அந்த பெருந்தன்மை வரல. மீண்டும் அங்க போய் நின்றுறேன். என்ன பண்றது இல்ல, பசுவோட போய் நிக்கிறேன், அப்புறம் பன்றியோட கண்ணுக்குட்டியா போய் நிக்கிறேன். பெரியவங்க சவகாசம் கொஞ்சம் இருக்குதான் ஒரு மன்னனுக்கு ஆளை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சப்பா. இந்த பக்கம் போவாது, இந்த பக்கம் முன்னேறுவோம். சந்தேகமா வரும்போதே சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு வரேன். அந்த பாட்டு ஒண்ணு பாட்டு, அது பாடு. எந்த பாட்டு தெரியல, எந்த பாட்டுப்பா? கத்தி கத்தி பாடிட்டு வந்தீங்க. பாடுப்பா. தோசை கல்லுல, தோசை கல்லுல மாலை ஊத்துனா, ஊத்துனா அதுக்கு பேரு தோசை. தோசை வராத முதல்ல வருவாங்க. அவங்க நேரத்துக்கு வராங்க. ஏன்னா நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா குழந்தை சாப்பிட்டானா இல்லையானு உன்னுடைய முகக்குறிப்பு அறிஞ்சு சாப்பாடு போறது யாரு? எங்க அம்மா. அம்மா தானே உணவு கொடுக்குறாங்க. உண்மைதாங்க. அப்பா யாருன்னு சொல்றது அம்மா தானே. அம்மாதான். அப்ப தெய்வம் யாரு? அம்மா. அந்த தெய்வத்தை என் வணங்கல்னா கூட பரவாயில்லை.
அக்னி மூளை. இந்த அக்னி மூளை இது அடங்காது. நீ அந்த பக்கம் திரும்பாதே. நமக்குனே வந்துட்டாங்க அன்பான மக்கள். இந்த 3 திசையை பாரு. இந்த மூளையை பார்க்காதே. அப்பா நமக்கு கண்கண்ட கடவுள் தெய்வமாக விளங்கக்கூடியது தாய் தான். ஆமா, இட்லி குண்டாவோட மாவு ஊத்துனா என்ன வரும்? என்ன வரும்? இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்ன வரும்? பேசாத சைலண்ட். நாங்க ஒரு கூத்தாட நீங்க ஒரு கூத்தாடிக்கிறீங்களா? கத்த முடிஞ்சு அப்பா கத்த முடிஞ்சா வருடத்திற்கு ஒரு முறை விழா எடுத்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்துக்கோங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட நாளைக்கு ஒன்னா சேர முடியுமா? நாளைக்கு கூத்தாட முடியுமா? அதனால சொந்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். சொந்த பத்தெல்லாம் நாளைக்கு வருமா? அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நீ இப்படி பாரு. என்ன இட்லி குண்டாவிலே மாவு ஊத்துனா என்ன வரும்? நீதான் ஒரு முட்டாளன்னா அவங்களையும் முட்டாள் ஆகிட்டா. இட்லி குண்டாவுல தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில மாவு ஊத்துனா கஞ்சி முட்டா. தட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தட்டுல மாவு ஊத்தணும், அடுப்பு பற்ற வைக்கணும், ஆவி வரணும். அதுல வேலை இவ்வளவு கஷ்டப்படாடி. இல்ல கத்த மட்டும் தெரியும். யார் எதுவும் தெரியாது. அன்பு இந்த சத்தியமணி நாட்டை சத்தியா வாழ்ந்தவரை உண்மைதாங்க. குடும்பத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சத்தியாவதி என்ற பெண்ணை மணந்தேன். இருந்து ஆண்டவன் அருளால 3 செல்வங்கள் பெற்றேன். 3 குழந்தைகள். மூத்தவளுக்கு முரளி, இளவரசர் முரளி, இளையவளுக்கு முத்து, ஒரே ஒரு மகள் முத்தழகி. முத்த பேருக்கு வளர்ந்த ஆளாயிட்டாங்க. அவங்களுக்கு அறிவு என்ற கண்ணை கொடுத்திருக்கிறேன். வீரம் என்ற விவேகம் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடியது ஆகினாலே என் மனைவி என் பொண்டாட்டிடா.